ராமநாதபுரம் என்ற புண்ணிய பூமி. இந்த புண்ணிய பூமியில் உங்களின் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நான் வரலாற்றில் ராமநாதபுரம் புண்ணிய பூமி நீதிக்கு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது, தர்மத்திற்கும் நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்ற வரலாறு இருக்கிறது. நீதிக்கும் தர்மத்திற்கும் நல்ல தீர்ப்பை வரலாறு இங்கு வரலாறாக இங்கு நடைபெற்றிருக்கிறது. நானும் ராமநாதபுரம் திருச்சி சட்டமன்ற தொகுதியை உள்ளடக்கிய ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உங்கள் முன்னால் நான் இருக்கின்றேன். எனக்கும் நல்ல தீர்ப்பினை நீதியின் வழியில் நீங்கள் இருப்பீர்கள் நம்பிக்கையோடு, அந்த நம்பிக்கை நான் இந்த திருச்சி சட்டமன்ற தொகுதி உள்ளே நுழைகின்ற பொழுது ஏற்பட்ட மிக பிரமாண்டமான வரவேற்பு, உணர்வுபூர்வமான வரவேற்பு, உள்ளபூர்வமான வரவேற்பு உள்ளபடியே நான் பார்த்து நிகழ்வு போகிறேன். இந்த மக்களுக்கு உங்களுடைய நல்லாவரை பெற்று நான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவுடன் நாடாளுமன்ற ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் நிரந்தரமாக இங்கே குடியிருந்து உங்களுக்கு என்னுடைய கடமைகளை, உங்களுடைய தேவைகளை இந்த பகுதி மக்களுக்கு நான் மிக பாரதபுரம் நேரடியான கவனத்திற்கு எடுத்து கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக வேட்புமனு நீங்க உங்களுடைய ஆதரவோட நீங்க வந்திருந்தீங்க. என்னுடைய வேட்புமனுவை நான் தாக்கல் செய்தேன். தாக்கல் செய்கிற பொழுது 3 சின்னம் தரவுகள் வந்து வேட்புமனையில் சொல்லியிருந்தார்கள். அதில் 3 சின்னங்களை நான் விருப்பமாக எழுதி தந்திருந்தேன். இந்த 3 சின்னங்களும் எப்படியே திருட்டுத்தனமாக களவாடி அந்த சின்னங்களில் ஏகப்பட்ட பன்னீர்செல்வம் வந்தார்கள். 6 பன்னீர்செல்வமும் வேட்புமனுவில் தாக்கல் செய்தார். நான் என்னென்ன சின்னத்தை 1, 2, 3 என்று குறிப்பிட்டிருக்கிறோம் அதை அவர்களே வரிசைப்படியாக கேட்கிறார். ஏனென்று சொன்னால் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும். யாரால் சொல்லுங்க, மக்கள் நல்ல நினைவு வழங்குவார். இது தமிழ்நாடு வந்துச்சு. அந்த பாவிகளா 3 ஆண்டுதான் அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நீங்கள் கண்டீர்கள். முழுமையாக கழகத்திற்கு எந்தவித இடையூறும் வரக்கூடாது என்று அவர் இருந்தார். இப்ப உங்க சகவாசமே வேணாம், நாடாளுமன்ற வேட்பாளராக தேர்தல் இருக்கப்படுவது தேடி பிடிச்சு தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பன்னீர்செல்வம் என்ற பெயர் இருக்கிறார்களோ அதெல்லாம் தேடி பிடிக்க அப்புறம் பாவம் வீட்டில் வேலை பார்த்தவங்க, விவசாயம் கூடிய வேலை பார்த்தவங்க படிச்சு போட்டாங்க. சரி, முந்தா நாள் நான் திருவாடானை தொகுதிக்கு செல்லுகிற மாதிரி ஒரு கூட்டத்திற்கு செல்வதற்கு சென்று கொண்டிருக்கிற போதுதான் திருவாடானை நெருங்கிலிருந்து முதலில் இந்த வாடி செலுத்தி இரண்டாவதாக பலாபலத்தை குழுவிட்டு போறாங்க. உங்களுக்கு இலக்கிய பலாபலம் காரணம் நூற்றுக்கணக்கான தாய்மார்கள் சகோதரி கூறியிருக்கிறது. இந்த ஒரு செகண்ட்ல செல்ல தட்டி போய் உலகம் கூட பராமரிச்சு தாய்மார்கள் கோரஸாக நமது சின்னம் பலாப்பழம், நமது சின்னம் பலாப்பழம், வெற்றியின் சின்னம் பலாப்பழம் என்று ஒரே கோரஸாக கிராம பரிபாலனை. இது பலாப்பழம் சின்னம் இறைவன் நமக்காக, இறைவன் நமக்காக முப்பதிகளை வாழை அதை பெரிய சைஸாக இருப்பது விசில பார்த்தா
தேர்தலுக்கு செல்லவாக உதவி நம்மளுக்கு நல்ல பாடமாக இருக்கிறது என்பதை நான் கச்சத்தீவுக்கு அப்பால் இருந்து நேரங்கள் சென்று கச்சத்தீவுக்கு சென்று அப்பாலும் 2 கிலோமீட்டர் சென்று மீன் பிடிப்பதிலே பாரம்பரியமாக பல்லாயிரமானதாக அவர்கள் தங்களுடைய ஆர்வமான மீனை பிடித்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்த நிலை 1974ஆம் ஆண்டு அப்போது ஆண்டு கொண்டிருந்த திமுக அரசு காலகட்டப்பட்டு ஒரு நிலை ஏற்பட்டு நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவில் இலங்கை ராணுவம் நம்முடைய மீனவர்களுக்கு சொல்ல முடியாத துன்பத்தை தீர்வுகளை கண்டுள்ளது. முன்பதும் அந்த கச்சத்தீவில் நம்முடைய மீனவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் வலைகளை விளக்குவதற்கும் பயன்படுத்துவதன் நிலை மாறி அந்த பகுதிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை. கச்சத்தீவு வருவாய் ஆவணங்களில் நம்முடைய ராஜா சேதுபதியின் மண்ணுடைய நிலம் என்று அங்கு வகைப்படுத்தப்பட்டது. இந்த பிரச்சனை நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் கையில் வைத்திருக்கிறார். அவர் நல்ல கூட்டத்தில் ஆக உறுதியாக 3ஆம் முறையாக பாரத பிரதமராக உறுதியாக நம்முடைய நரேந்திர மோடி தான் பாரத பிரதமராக வருவார் என்ற இந்தியாவில் மக்கள் அதை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். உறுதியாக கச்சத்தீவு நம்முடைய பாரத பிரதமர்கள் மீட்டெடுப்பார் என்ற நல்ல செய்தியை கடமைப்பட்டுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.